எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆடிக்கூழ் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடி பிறப்புக்கு முதலே இதை சொல்கிறதால உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்றதால இந்த கிழமை நான் ஆடிக்கூழை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஆடிக்கூழை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாக செய்வினாம். உங்களுக்கு ஈஸியான ஒரு கொமனான மெத்தடில் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முதல் தேவையான அரிசி எடுக்கிறேன். சிவத்தை பச்சை அரிசி 1 கப் எடுத்து நிறைய தண்ணி விட்டு அதை ஒரு 4 மணித்தியாலம் அதை ஊற வைப்பேன். 4 மணித்தியாலம் ஊறின பிறகு அதை வடித்து தண்ணியை வடித்து நல்லா தண்ணி வடிய விடணும். ஒரு 1/2 hour இருந்தாலும் அந்த தண்ணியை வடிய விட்டு அதை அரைச்சி இப்படி மாவாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அரைச்சி அந்த ஆக குறுநல் வந்ததுன்னா அது கடைசியில் அதை எறிஞ்சிடணும். இப்படி அரைச்சி மாவை எடுக்கிறேன். இப்போ இந்த மாவை ஒரு பக்கம் வச்சுட்டு இதுக்கு தேவையான பயறு நான் 1/4 கப் பயறு எடுத்து அதை அந்த மெல்லிய நெருப்பில் வறுக்கிறேன். வறுத்து இப்படி வந்துருக்கு. இதை நான் ஒருக்கா கிரைண்டரில் போட்டு ஒருக்கா சுற்றினேன்னா அந்த பயரெல்லாம் அரைவாசியாக உடைஞ்சிடும். அதுக்கு பிறகு தேங்காய் சொட்டு எடுத்து அதை வறுக்கிறேன். நல்ல வாசமாக இருக்கும். அந்த தேங்காய் சொட்டு வறுத்து வரைக்கும் நல்ல வாசமாக இருக்கும். அந்த ப்ரௌன் ஆகும் வர நல்ல வடிவாக வறுக்கிறேன். அது ப்ரௌனாக வரைக்கும் நல்ல வாசம் வரும். இனி அந்த அரைச்சி வச்ச மாவில் இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் விட்டு 1 கப் தேங்காய் பால் கரைச்சி வச்சு அதில் ஒரு கொஞ்சத்தை இப்படி அந்த புட்டுக்கு குழைக்கிற மாதிரி குழைக்கிறேன். நல்லா இறுக்கமாக குழைச்சி இப்படி புட்டு அல்ல இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி இப்படி குழைக்கிறேன். வச்சுட்டு சின்ன சின்ன போலை உருட்டி வைக்க போகிறேன். இந்த அளவு போலை உருட்டி வைக்கிறேன். பெரிய போலண்டா அவியாது உள்ளுக்கு. அப்போ தான் சின்ன சின்ன போலை இப்படி உருட்டி வச்சிருக்கிறேன். இனி நான் ஒரு 4 கப் தண்ணி எடுத்து கொதிக்க விடுறேன். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நான் வறுத்து அரைச்சி வச்ச பயரை இதுக்க போட்டு அவிய விட போகிறேன். பயரை அவிஞ்சு கொண்டிருக்கேக்க நான் அந்த மிச்ச அரிசி மாவையும் தேங்காய் பாலையும் சேர்த்து கரைச்சி வைக்க போகிறேன். நல்லா கட்டிப்படாமல் நல்லா அடித்து கரைக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ பயரும் முக்காப்பதம் அவிஞ்சு வந்துட்டுது. முழுக்க அவியோனவன் மண்டி இல்லை, கொஞ்சம் கடிபட்டால் தான் அந்த கூல் டேஸ்டாக இருக்கும். இப்போ முக்காப்பதம் அவிஞ்சா பிறகு நான் அந்த உருட்டி வச்ச அந்த போல்ஸை இதுக்க போட்டு அவிய விடுறேன். இது ஒரு 5 to 10 minutes அதை அவிஞ்சு கொண்டிருக்கேக்க நான் அந்த வறுத்து வச்ச தேங்காய் சொட்டையும் இதுக்க போட்டு அவிய விடுறேன். நல்லா அவிஞ்சா பிறகு உருண்டியெல்லாம் நல்லா அவிஞ்சா பிறகு இந்த கரைச்சி வச்ச அரிசி மாவை இதுக்க ஊற்றி கிளற போகிறேன். அதுக்கு 1/4 கப் கற்கண்டும் கொஞ்சம் மிளகு சீரகத்தூளும் போடுறேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் வேணுமெண்டா ஏலக்காய் பவுடரும் போடலாம். நான் போடல. மிளகு சீரகத்தூளே காணும். கைவிடாமல் நல்லா கலக்கி கொண்டிருக்கணும். மெல்லிய நெருப்பாக இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நல்லா கலக்கி இந்த போட்டம்மா நல்லா அவிஞ்சு வந்தால் ஒரு கொஞ்சம் அந்த இப்படி ஊத்துற லிக்யூட் பதத்தில் இறக்கணும். ஏன்னா இறக்கினா பிறகும் கொஞ்சம் அது இறுகும். ஆடிக்கூழ் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.